ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள், அதாவது டென்சஸ் இல்லையா. ஸோ இந்த டென்சஸ்ங்கிற விஷயம் எல்லாருக்குமே சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் டென்சஸ்ங்கிறது நமக்கு தேவை இருக்கு. அந்த டென்சஸ்மே நம்ம காலங்களுக்கு ஏத்தாப்புல நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம், பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பயன்படுத்தக்கூடிய விஷயங்களும் எப்படி பயன்படுத்துறோம், ரூல்ஸ் வச்சு நம்ம பயன்படுத்துறோம். அதாவது ரூல்ஸ் அப்படின்னும் போது ஒரு சில சர்டன் கேட்டகரிஸ் இப்படி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் இருக்கு இல்லையா. அந்த ரூலை நம்ம எப்படி வேணா என்ன பண்ணலாம், சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் போட்டு சென்டென்ஸை நம்ம ஈஸியா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நமக்கு முக்கியமான விஷயம் யார் வேணும், இந்த ஒரு நம்மளோட பெஸ்ட் ஹீரோ வந்து ஆக்ஷன் வேர்ப் தான் இல்லையா. ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுவாரு, மல்டிபிள் ரோல்ஸை வந்து அவர் தான் ஆக்ஷன் எங்க பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவருமே நமக்கு எப்படி இருக்கும்னா வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3 நமக்கு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ரூலுக்கு எந்த வேர்ப் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதான் என்ன பண்ணணும்னா நமக்கு அந்த சென்டென்ஸ் வந்து அந்த வாக்கியத்தை வந்து பெர்ஃபெக்டா அமைச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சப்ஜெக்ட்ங்கிற கேட்டகரி வந்து நம்ம ரூலோட கம்பைன் பண்றது. சப்ஜெக்ட்ங்கிறது நம்ம என்னதான் எடுக்கணும் இல்லை, நேம்ஸ் தான் எடுக்கணும், இல்லை நமக்கு ப்ரோனவுன்ஸ் தான் எடுக்கணும், ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் தான் எடுக்கணும் இல்லை, நமக்கு என்ன தேவை இருக்கோ நம்ம அந்த சப்ஜெக்ட் ரோல்ல போட்டு நம்ம அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு வாக்கியத்தை அழகா அமைச்சுக்கலாம். இது இல்லாம ஒரு டென்சஸ்ல நம்ம என்னவா இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, இன்ட்ராகேட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ 3 விதமான விஷயங்கள் இருக்கு இல்லையா. பாசிட்டிவ் அப்படிங்கும் போது எல்லா விஷயமே நான் செய்யறேன், பண்றேன், பண்றாங்க, போறாங்க, அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. நெகட்டிவ் வரும்போது செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க, போக மாட்டாங்க அப்படிங்கிறது. இன்ட்ராகேட்டிவ்ஸ் வரும்போது குவெஸ்டின்ஸ் இல்லையா, ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கறது எக்ஸ்க்ளூசிவா நெகட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் பாசிட்டிவ் நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கும்போது நெகட்டிவ்ல எப்படி சொல்றாங்க, இன்னைக்கு வேர்ப் ஃபார்ம் எப்படி இருக்கும், இந்த சென்டென்ஸ் எப்படி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. பார்க்குற சென்டென்ஸ் டென்சஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல நெகட்டிவ் பார்க்குறோம். ஸோ நெகட்டிவ்னாலே விச் இஸ் மென்ஷன் நாட் இல்லையா. ஸோ சென்டென்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வேர்ப் ஃபார்ம் என்னன்னு. ஸோ V1 which is indicate present, V2 which is indicate past, V3 which is indicate past participle. ஸோ இன்னைக்கான வேர்ப் வந்து குக் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப ஜென்ரலான ஒரு வார்த்தை இல்லையா குக் அப்படிங்கிறது. ஸோ அந்த குக்குங்கிற வார்த்தையை நம்ம எப்படி நம்ம சென்டென்ஸ்ல சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஸோ குக் அப்படின்னா என்ன சொல்லலாம், சமைக்க. இதையே V2 and V3 எப்படி சொல்லுவோம், குக்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ V2 and V3 குக்டுன்னு சொல்லும் போது சமைத்த, பிகாஸ் நம்ம முடிஞ்ச விஷயத்த சொல்றோம் இல்லையா. ஸோ சமைத்த அப்படிங்கிறது தான் குக், குக்டு அப்படிங்கிறது V1, V2, V3 அப்படிங்கிறது. ஸோ நம்ம வேர்ப் ஃபார்ம் வந்து நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த வேர்பை எப்படி சென்டென்ஸ் அமைக்கலான்னு அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு எழுதிடுவோம். சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, I, we, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, சப்ஜெக்ட்டுங்கிற ஒரு ரோலில் இருக்காங்க. ஸோ அப்போ சப்ஜெக்ட் இஸ் ரெடி, வேர்ப் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ யாருடைய ரூல் வேணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட ரூல் வேணும், அதுவும் நெகட்டிவ். ஸோ அப்போ ஃபியூச்சருக்கு வந்து வில் ஆர் ஷல், நெகட்டிவ்ங்கிறதுனால நாட், தென் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால ஹாவ், ஃபாலோட் பை ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் வேணும் இல்லையா. ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் வந்து V3, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்போ நமக்கு ஒரு சப்ஜெக்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரூலு அண்ட் தென் ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகுறது. ஸோ இப்போ நமக்கு ரூல் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள்னு எழுதும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், he or she anything can take, ஆர் நீங்கள் ப்ரோனவுன், ஆர் இல்லைன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அந்த மாதிரி கூட எழுதலாம். she will not have. ஸோ ஷீ சப்ஜெக்ட் எடுத்தாச்சு, வில் நாட் ஹாவ் ரூல் எடுத்தாச்சு. ஸோ V3 என்னது, குக்டு இல்லையா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஷி வில் நாட் ஹாவ் குக்டு. ஸோ அவங்க என்ன பண்ணல, குக் பண்ணலை அப்படிங்கிறது. ஸோ ஷி வில் நாட் ஹாவ் அப்படிங்கிறதுனால, ஹாவ் பர்ஃபெக்ட் மென்ஷன் பண்ணனால அவள் வந்து என்ன பண்ணலை, சமைத்திருக்க மாட்டாள் அப்படிங்கிறது தான். ஸோ இதுவே நீங்கள் மரியாதையாக சொல்லணும்னா சமைத்திருக்க மாட்டார்கள் அப்படின்னா தே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேர் நீங்கள் நேம் சொல்லும் போது கூட நீங்கள் மாட்டாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அப்போ ஷி வில் நாட் ஹாவ் குக்டுன்னும் போது ஷீங்கிறது விச் இஸ் இண்டிகேட் அவள், அவள் என்ன பண்ணிருக்க மாட்டா, குக்டு. செகண்ட் சமைத்திருக்க, வில் நாட் ஹாவ் இல்லையா. ஸோ அப்போ இங்கே ஷீங்கிறதுனால ஷீ விச் இஸ் இண்டிகேட் ஒரே ஒருத்தர் தான் குறிக்குது. ஸோ ஒருத்தரை குறிக்கிறதுனால சமைத்திருக்க மாட்டாள்
அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிகேட்ஸ். அவள் அப்படிங்கிறது தான் மாட்டாள் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ அவள் சமைத்திருக்க மாட்டாள் அப்படிங்கிறது. இதையே நீங்கள் என்ன பண்ணலாம்னா நேம் சொல்லி கூட எழுதிக்கலாம். ஸோ நேம் சொல்லி எழுதும் போது ஸோ ராம் வில் நாட் குக்டு அப்படிங்கும் போது ஸோ ராம் என்ன பண்ணியிருக்க மாட்டார், குக் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை நீங்கள் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா ஸோ நீங்கள் எந்த சமயத்தில் அது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டா இல்லை லஞ்சா இல்லை டின்னரா அப்படிங்கிறது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே இண்டிகேட் பண்ணிக்கலாம். அப்போது ஷி வில் நாட் ஹாவ் குக்டு த டின்னர். அவங்க என்ன பண்ணல, இரவு உணவை வந்து அவங்க சமைக்கல அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். அதாவது அவள் இரவு உணவை சமைத்திருக்க மாட்டாள் அப்படிங்கிறது. இன்கேஸ் இந்த இடத்துல நீங்க ஒரு த டின்னர் அப்படின்னு ஆட் பண்றீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்க இங்க ஆட் பண்றீங்கன்னா அப்ப இந்த இடத்துல அவளுங்கிறது எப்பவும் போல முதல்ல வந்துடும். த டின்னர் நீங்க என்ன விஷயத்த சொல்றீங்களோ அவங்க என்ன வந்துருவாங்க, ரெண்டாவதா வந்துருவாங்க. அப்போ இரவு உணவை. ஸோ அதுக்கப்புறம் தான் வில் நாட் ஹேவ் வரும். அதுவும் வில் நாட் ஹேவ்க்கு முன்னாடி இரவு உணவை என்ன பண்ணிக்க மாட்டாங்க, சமைத்திருக்க அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ அப்போ சமைத்திருக்க மாட்டாள். ஸோ அப்போ இதுக்கானது நமக்கு எக்ஸாக்டா இதே தான். இதுக்கு எப்படி சொல்றாங்கன்னா she will not have cooked the டின்னர். ஸோ ஷி வில் நாட் ஹேவ் குக்டு த டின்னர் அப்படிங்கும் போது அவள் இரவு உணவு என்ன பண்ணல, சமைக்கவே இல்லை அப்படிங்கிறதா. ஸோ அப்போ நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இது இல்லாமலையும் சொல்லிக்கலாம். இப்போ இது இல்லாமல் நான் வெறும் என்ன பண்ணுறேன், ஷி வில் நாட் ஹேவ் குக்டுன்னு எழுதியிருக்கேன். இதையே ரெண்டாவது விஷயமா நான் என்ன பண்ணுறேன், அதை சொல்லி எந்த சமயத்தில் அவங்க சமைக்கலை அப்படிங்கிறதையும் இண்டிகேட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் குக்டு அப்படிங்கிற வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு இந்த ரூலை வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். நெகட்டிவ் சென்டென்சஸாக பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது பேசவோ எழுதவோ உங்களுக்கு ஈஸியாக வரும். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.